இன்னும் நம்ம ஊர் பசங்களுக்கு வந்து எப்படி ஒரு கரெக்டான வேலைக்கு அப்ளை பண்ணுங்கிறது தெரில. அவங்களுக்கு கரெக்டான ஒரு வழிகாட்டுதலும் இல்லை. பிகாஸ் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிற எந்த ஐடியாவும் இல்லை. ஏதோ கிடைக்கிற ஜாபுக்கு போயிட்டு அப்படியே அவங்களோட லைஃப்பில் 1 வருஷம் 2 வருஷங்கிறத வேஸ்ட் பண்ணிடுறாங்க. என்னோட ஏர்லி கேரியர் ஸ்டேஜில் அப்படியே ஒரு 6 மாதத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு வேலை இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு அடுத்து வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா எப்படி ஒரு ஸ்டாண்டர்டான ஜாப்புக்கு போகலாங்கிற ஒரு சின்ன சஜஷனை நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் ஜெய் சுந்தர். நான் ஒரு 8 இயர்ஸாக கார்பரேட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏர்டெல், டாடா, ரிலையன்ஸ் அப்படி பெரிய கம்பெனிஸ்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. ஜாபை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டான ஒரு இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணணும். சும்மா கிடைக்கிற ஜாபுக்கு போகக்கூடாது. இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு கம்மியான சேலரி கிடைச்சாலும் பரவாயில்ல, பட் ஒரு 5 to 10 இயர்ஸில் உங்களுக்கு அதில் நல்லா க்ரோத் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியை நீங்கள் சூஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணுங்கிறது அவர் ஐடியா இருக்காது. பிகாஸ் நமக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இல்லையா. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு அது நார்மல் தான். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்க. அந்த டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கிற ஏதாவது ஒரு செக்டார் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதில் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமோ அதில் க்ரோ பண்ண முடியுமாங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதை எப்படி ப்ரோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடினா அது கஷ்டம். ஆனால் இப்போ வந்து உங்கள் கையில் ChatGPT இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன ஜாப் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. அது வேரியஸ் ஜாப் லிஸ்ட் பண்ணோம். அண்ட் அதில் எது ஒரு லாங் டைமில் அதில் க்ரோத் இருக்குமோ அந்த இண்டஸ்ட்ரியை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுக்கான ஒரு LinkedIn பேஜை கிரியேட் பண்ணணும். இன்னும் நம்ம ஊர் பசங்களுக்கு LinkedIn பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லை. LinkedInல வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க HR, பெரிய பெரிய கம்பெனியில் இருக்கிற CEO-லேருந்து எல்லாருமே இந்த LinkedInல இருப்பாங்க. ஸோ அது வந்து LinkedIn நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். ஈவன் நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் அதை பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் ஒரு வேலை இந்த காலேஜ் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு LinkedIn ப்ரொஃபைலை கிரியேட் பண்ண சொன்னாங்க. இப்போ நான் ஆல்ரெடி நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ண சொன்னோம்ல, நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க யாரெல்லாம் LinkedIn இருக்காங்களோ அவங்கள நீங்கள் உங்களோட கனெக்ஷனில் ஆட் பண்ணணும். ஜஸ்ட் அந்த கனெக்ஷனை பில்ட் பண்ணி வச்சுக்கணும். எதுக்குன்னா ஃபியூச்சரில் ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அவங்க அதில் போஸ்ட் போடுவாங்க. அதில் வந்து நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணி நம்ம வந்து நல்ல ஜாப்புக்கு போகலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் ஒரு LinkedIn ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிக்கோங்க. ப்ரோ என்கிட்ட லேப்டாப்லாம் இல்லை ப்ரோ, என்னால் கிரியேட் பண்ண முடியாது ப்ரோ, பெர்ஃபெக்டான LinkedIn ப்ரொஃபைல் எப்படி பில்ட் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மொபைல் மூலமாகவே அப்படி ஒரு LinkedIn ப்ரொஃபைலை பெர்ஃபெக்டாக பில்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மூணாவது வந்து நானும் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ரெண்டு கொடுத்த ஒரு ரெசியூமே நம்ம பேரை மட்டும் மாற்றி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுறது. ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு ரெசியூமே கிரியேட் பண்ணி வச்சுட்டு அது எல்லா ஜாப்புக்கும் அதே வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா அதனால உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த ஜாபுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோட கீவேர்ட்ஸு அந்த உங்களோட ரெசியூமில் இருக்கணும். ஒரே ரெசியூமை வச்சு எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும்னா ஜஸ்ட் அந்த நாக்குரியிலையோ இல்லை LinkedInலையோ ஜஸ்ட் அப்ளை பண்ணுறதோட விட்டுறக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாப் ஓப்பனிங்ஸ் போட்டிருக்காங்கன்னா ஒரு கம்பெனியில், அந்த கம்பெனியை நீங்கள் LinkedInல சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா பீப்புளும் வருவாங்க. அதில் யாரெல்லாம் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். அண்ட் அவங்கள டேரெக்டாக நீங்கள் ரீச் பண்ணலாம். டேரெக்டாக அந்த HR ரீச் பண்ணி அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டிங்கன்னா அந்த வேலை கிடைக்கிறதுக்கு இன்னும் அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு வேலை யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ see you all in another good video. Bye.